துர்கா ஸ்டாலின் அவர்கள் இவர் சேகர் பாபு இவருடைய வெற்றி பெற்ற சான்றிதழை காட்டுறதுக்கு சித்தரஞ்சன் சாலைக்கு போகும்போது ஸ்டாலின் வீட்டுக்கு உள்ள வந்தீங்கன்னா அடிபடுவட்டு சொம்ப எடுத்து வீசினாங்களாம். ஸ்டாலினே வெளியே ஒரு மாசத்துக்கு நீ வராதப்பா இந்த பக்கம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லி அனுப்பிச்சதாக பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு தான் தாவேகா ஜெயிச்சிட்டாங்க, ஒரு 6 மாசம் பொறுத்துருங்க, தாவேகா ஆட்சி கலைஞ்சிரும். தோத்தது காரணம் யார் தெரியுங்களா? சேகர் பாபு தான். உள்கட்சி பூசல் அப்படி இருந்ததுங்க. தொகுதியினுடைய திமுக நிர்வாகிகளை எல்லாரையும் டம்மி ஆக்கிட்டு இவருடைய அடியாட்களை அங்கங்க பொசிஷன்ஸ்ல உட்கார வச்சு அவருக்கு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது, திமுக அரசு நிராகரிக்கப்பட்டு விட்டது என்பதே இன்னும் அவர் உட்கொள்ளல. அப்ப அவங்க எதிர்காலம் என்பது ரொம்ப கஷ்டம் தாங்க அவங்களுக்கு. அவங்க ஏன் தோத்தாங்கன்றதை இன்னும் அவங்க உணரல போது அது அதை விட ஆபத்து இல்லை. அதனால திமுகவுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாயிடும். திமுக திருந்துற மாதிரி தெரியலீங்க. அதன் நிலையை பார்த்தால் இன்றைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் ஒண்ணா டெசர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய சோதனையா இருக்க போகுது திமுகவுக்கு. பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே டூம்டு தாங்க. ஸ்டாலின் 6 மாசத்துல ஆட்சி மாறிடும். 6 மாசம் இல்லை, போற போக்க பார்த்தா அடுத்த 20 வருஷங்களுக்கு விஜய் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாற போறாரு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். ஒரு கல்யாண அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு தான் தாவேகா ஜெயிச்சிட்டாங்க, ஒரு 6 மாசம் பொறுத்துருங்க, தாவேகா ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்றதா இருக்கட்டும். தோல்விக்கான காரணம் தேடி பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இன்டர்நெட்ல அதிகமா இல்லாம போயிட்டோம், சோசியல் மீடியால நம்ம சரியா இல்லாம போயிட்டோம், ஜென்சி அரசியலை கையில எடுக்கலாம் அப்படின்னு திமுக முடிவெடுத்துக்காகவும் சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா இப்போ சேர்ந்தது எல்லாருமே திமுக இருந்து வந்தவங்க தான் சேர்ந்திருக்கிறாங்க, இப்ப அமைச்சர் ஆக போறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? திமுக என்ன பிளான் பண்ண போறாங்க இதுக்காக? நான் உங்களுக்கு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். ஏன் கொளத்தூர்ல உண்மையில ஸ்டாலின் தோத்து இருக்க கூடாதுங்க, ஜெயிக்கிச்சிருக்க வேண்டிய ஆள் தாங்க. தோத்தது காரணம் யார் தெரியுங்களா? சேகர் பாபு தான். உள்கட்சி பூசல் அப்படி இருந்ததுங்க. அதனாலதான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் இவர் சேகர் பாபு இவருடைய வெற்றி பெற்ற சான்றிதழை காட்டுறதுக்கு சித்தரஞ்சன் சாலைக்கு போகும்போது ஸ்டாலின் வீட்டுக்கு உள்ள வந்தீங்கன்னா அடிபடுவட்டு சொம்ப எடுத்து வீசினாங்களாம். ஸ்டாலினே வெளியே ஒரு மாசத்துக்கு நீ வராதப்பா இந்த பக்கம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லி அனுப்பிச்சதாக பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த கொளத்தூர் தொகுதியினுடைய திமுக நிர்வாகிகளை எல்லாரையும் டம்மி ஆக்கிட்டு இவருடைய அடியாட்களை அங்கங்க பொசிஷன்ஸ்ல உட்கார வச்சு முதல்வர் உலகத்துக்கு ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு புள்ள தானங்க. கொளத்தூர்ல இருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் தானே. அவர் அணுகாமலே பண்ணி எல்லாரும் இவரே கூப்பிட்டு வருவாரு, டான்ஸ் ஆட வைப்பாரு, இவரே எல்லாம் வாத்தியங்கள் ஒரு தெருவுல கும்மி அடிப்பாங்க, இவரே வண்டியை அனுப்பிச்சிருவாரு. அப்ப there was no communication between the office bearers of the DMK with the chief minister or their MLA. எல்லாத்தையும் இவர் நடுவுல போட்டு மடைமாற்றம் பண்ணிட்டாரு. இதுதான் அங்க இருக்கிற திமுக நிர்வாகிகள் சோர்வடையவும் பணியே செய்யாம இருக்கவும், இந்த எதிர் பிரச்சாரம் பண்ணும்போது மாற்று கட்சி அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்ல, அந்த பதில் கொடுக்கிற ஆர்வமே இல்லாம இருந்தாங்க. சோ he was the root cause for Mr. Stalin's defeat. முதல்வர் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. ஒரு பக்கம் கட்சி அமைப்புகள்ல குழு போட்டு நம்ம தோல்விக்கு என்ன காரணம் ஆய்வு செய்யணும், வெளிப்படையா சொல்லுங்க, நானே காரணமா இருந்தா கூட சொல்லுங்கலாம் பேசுறாரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை போட்டு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சி 6 மாசத்துல முடிஞ்சிடும், நம்ம திரும்ப வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருக்கு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டது, திமுக அரசு நிராகரிக்கப்பட்டு விட்டது என்பதே இன்னும் அவர் உட்கொள்ளல, மனசுக்குள்ள அதை வாங்கல, யதார்த்தத்துக்கு புறம்பா யோசிக்கிறாரு. ரெண்டாவதுங்க, திமுக தவறுக்கு மேல் தவறு பண்ணிட்டே இருக்குதுங்க. மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க.
மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு தான் வசனம் பேசுவாங்க. அதை ஏத்துக்காம இன்னைக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னா, எதிர்கட்சி தலைவருக்கு ஏங்க உதயநிதி அவங்க வந்து நாமினேட் பண்ணணும்? அவரை தவிர அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள், சீனியர்கள் யாரும் இல்லையா? கே.என். நேரு இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப இந்த குடும்ப அரசியல் என்பதை இவ்வளவு தோல்விக்கு பிறகும் அவர்கள் திருத்தி கொள்ளவில்லை என்றால், அப்ப அவங்க எதிர்காலம் என்பது ரொம்ப கஷ்டம் தாங்க அவங்களுக்கு. அதுவும் இந்த ரீல்ஸ் போட்டு தான் ஜெயிச்சாங்கன்றது, குழந்தைங்களை இது போல பண்ணி தான் ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் ஓவர் சிம்பிளிபிகேஷன். அவங்க ஏன் தோத்தாங்கன்றதை இன்னும் அவங்க உணரல போது அது அதை விட ஆபத்து இல்ல. முதல்ல நீங்க காரணத்தை, உண்மையான காரணத்தை உணர்ந்து அதை கலைந்தால்தான் முன்னேற முடியும். ஆனா நீங்க சொல்றதே வந்து நீங்க நல்லாட்சி கொடுத்தோம், ஆனா ரீல்ஸ் போட்டு கொஞ்சம் பேர் நம்மள வந்து தோக்கடிச்சிட்டாங்கன்னா, இப்ப மக்கள் தீர்ப்பை நீங்க மதிக்காம அவமதிக்கிறது தானே நமக்கு நல்லா தெரியுது. அதனால திமுகவுடைய எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாயிடுங்க. பாருங்க, அலையன்ஸ் இல்லாம திமுக 67 இருந்து இன்னி வரைக்கும் எப்போதும் ஜெயிச்சதே கிடையாது. அதுக்காக அர்த்தம் அலையன்ஸ் வச்சா ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவாங்கன்னு இல்ல. 15 கட்சி கூட்டணி வச்சப்போ திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அலையன்ஸே இல்ல. நான் வந்து தேர்தலுக்கு முன்னால பல முறை உங்ககிட்ட கூட சொல்லியிருப்பேன், நிறைய நேரக்கானல சொல்லியிருப்பேன். 1971 அப்புறம் திமுக நெவர் இன் த ஹிஸ்டரி கம் பேக் டு பவர் வந்ததே இல்லைங்க. ரிப்பீட் பெர்ஃபார்மன்ஸ் அது கொடுக்காதுங்க. 26ல அதாங்க நடக்க போகுதுன்னு நான் அடிச்சு சொன்னேன். அதான நடந்தது. அதை மாற்ற போகிறோம், வரலாற்றை திருத்த போகிறோம். மக்கள் தீர்ப்ப முதல்ல அவங்க உள்வாங்கணும். மக்கள் எதுக்காக தங்களை நிராகரித்தாங்க? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, லஞ்சம் ஊழல் பெருகிடுச்சு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம், குடும்ப அரசியல், ஒவ்வொரு மந்திரியும் ஒரு ஒரு மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. இதெல்லாம் வந்து உட்கட்சி பிரச்சனைகள். இப்ப எழும்பூர்ல அந்த ஒருத்தர் நல்லா வேட்பாளர் இருந்தாரு, அவரை ஏன் இவர் மாத்தினாரு? தமிழன் பிரசன்னா ஏன் அங்க வந்தாரு? இப்படி சென்னையை பூரா கெடுத்து கீரை வழி ஆக்குறது. ஏன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஏன் அங்க போச்சு? அங்க எல்லாம் ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டாங்க. இப்ப பரந்தூர் ஏர்போர்ட் மாதிரிதான் இது வரப்போகுதுன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்றது. அப்புறம் மக்கள் கஷ்டப்பட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் அங்கதான் கொண்டுவாய். இப்ப நல்ல வேலை திரு விஜய் அவர்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட திரும்ப ஏன்னு அதுவும் இருக்கட்டும், கட்டியாச்சு, செலவு பண்ணியாச்சு. பட் கோயம்பேடு ஆபரேட்டிவா வைக்கணும். இங்க இருந்து ஜனங்க சிட்டியில இருந்து அங்க போறதுன்றது மிகப்பெரிய துயரமா இருக்கு. அதை பத்தி அவரும் கொஞ்சம் நேத்து பாருங்க, கேரளால மக்கள் எதிர்த்த கே ரயில் திட்டத்தை காசர்கோட் டு ட்ரிவாண்ட்ரம் ஹை ஸ்பீடு ட்ரெயின் மக்கள் விருப்பத்துக்கு எதிராக பினராயி கவர்மெண்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு நேத்து வந்து சந்தோஷமா ரொம்ப பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. வந்த முதல் நாளே அந்த கேரள முதல்வர் சதீசன் வந்து அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாரு. அந்த ஆஷா ஊழியர்கள் போராடினாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 3000 ரூபாய் சம்பள உயர்வு கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு துவக்கமே நல்லா இருக்கு. அது போல விஜயும் ஏதாவது செய்யணும் போது இந்த இது சிஎம்டிஎல் பார்ட்டி ஃபண்டை நிறுத்துந்து மிக சரி. அதே போல இந்த மதுக்கடைகள் அந்த இதை வந்து 717 குறைத்தது மிக மிக 2 வாரத்துல மூடணும்னு சொன்னது மிக சரி. 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது மதுபானம், தேவைப்பட்டால் ஆதார் கார்டை வாங்கி பாருங்கன்னு சொன்னது ரொம்ப சரி. அதே போல வந்து 10 மணிக்கு மேல செயல்படக்கூடாது. நீங்க பாருங்க, சென்னையில 24x7 பார்கள் செயல்படுது. உங்களுக்கு எப்ப வேணாலும் சரக்கு கிடைக்கும்ன்ற நிலைமை தாங்க குற்றங்கள் அதிகமானது காரணம். இது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காரு. அது மாதிரி இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் டெர்மினலையும் முழு வீச்சில முன்பு மாதிரி பயன்படுத்துவதற்கு அதையும் அவர் வந்து ஆவணம் செய்யணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். சோ திமுக வந்து திருந்துற மாதிரி தெரியலீங்க. அதன் நிலையை பார்த்தால் இன்றைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் ஒண்ணா டெசப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க கூட இருக்கிறவங்க அநேகமா பிரேமலதா மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அவங்க கூட எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கு. 2029 நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய சோதனையா இருக்க போகுது திமுகவுக்கு. ஏன்னா மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தலைமை தாங்குவது காங்கிரஸ் தான் இந்தியா பூரா. இங்க ஒன்னா திமுக ஆளுங்க நாங்க தான் தலைவர்னு சொல்லிக்கலாம். இந்தியா கூட்டணின்னு இங்க சொல்ல மாட்டாங்க.
அதுக்கு ஒரு தனி பேர் வச்சுக்கோங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் வாங்க. ஆக்சுவலா இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸ் தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் அங்க போயிடுச்சு. தாவேகா, காங்கிரஸ், முஸ்லீம் லீக், இடதுசாரிகள், விசிகே இதெல்லாம் இணைஞ்சதுன்னா டெட்லி காம்பினேஷனுங்க. திமுக அதிமுக எல்லாம் தங்கள் தவறுகளை சரியா சீர்தூக்கி பார்த்து திருத்திக்கிட்டு அவங்க ஒழுங்கா இல்லைன்னா அநேகமா அவங்க பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே வந்து டூம்டுதாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாதுங்க. இதனாலதான் இவர் கிச்சு கிச்சு முட்டுறாரு ஸ்டாலின். 6 மாசத்துல ஆட்சி மாறிடும். 6 மாசம் இல்லை, போற போக்க பார்த்தா அடுத்த 20 வருஷங்களுக்கு விஜய் வந்து அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாற போறாரு. அவருடைய எல்லாமே மெஷர்டா இருக்கு. எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நேத்து, இந்த அதிமுக ஆட்கள் 5 பேரை இவர் சேர்த்துருவாரு, அதை வச்சு இன்னைக்கு டிபேட் பூரா எல்லாம் பண்ணிடலாம். ஒன்னும் வேணாங்க. எனக்கு இந்த எதிர்கட்சிகள் ஊடகங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. அதாவது இவ்வளவு நல்ல சமூக சேர்மானம் கொண்ட ஒரு மத்திய மாநில அமைச்சரவை, இளைஞர்களின் ஆதிக்கம் இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிக்கம் இருக்கு. இது மாதிரி சுதந்திரத்துக்கு பின்னால எதுவுமே நடந்தது இல்ல. இத வந்து வாழ்த்தணும், பாராட்டணும், ஊக்குவிக்கணும். ஆனா என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, வாழ்த்து தமிழ் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு, வந்தே மாதரம் முதல் இடத்துல பாட்டாங்க. ஏயா நீ முதல்வரா இருக்கும் போது கூட ஆர்லேக்கர் அந்த கவர்னர் மாளிகையில பதவி ஏத்துக்கும் போது அப்பவும் முதல்ல பாடினது வந்தே மாதரம் தானே. ஒன்னா வீடியோ போட்டு காட்டுமா? அதாவது சின்ன விஷயங்கள், நான் இஷ்யூஸ், இது மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்த கட்சி உடனே சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, 2 கொலை நடந்துச்சு. ஏங்க இன்னும் பல இடங்கள்ல அதிகாரிகளே மாத்தலையேங்க. அதே அதிகாரி நீங்க நியமிச்ச அதிகாரி தானே இருக்கா. அதனால வந்துங்க எனக்கு என்னமோ திமுக அதிமுக அவங்க இந்த தோல்வியை உள்ளபடியே ஏன் நமக்கு இப்படி கொடுத்தாங்க. அதிமுக இன்னும் மோசம், நம்மள 3வது இடத்துக்கு 110 தொகுதியில துரத்திட்டாங்களே. ஒரு காலத்துல வந்து எப்படி இருந்த கட்சி இன்னைக்கும் தமிழ்நாட்டை 32 ஆண்டு காலம் அதிக நாட்கள் ஆண்ட கட்சி அதிமுக தான். அது 77ல தான் தொடங்கப்பட்டது. ஆனா 67ல தொடங்கின திமுகவை விட 10 ஆண்டுகளுக்கு பிறகு துவக்கப்பட்ட கட்சி தான் அதிக நாள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு. அதனுடைய நிலைமையை பாருங்க. ஒரு தலைவன் சரியா இல்லைன்னா, தலைவன் ஆளுமையா இல்லைன்னா, அவன் வந்து ஒரு யதார்த்தமா மக்களோட இல்லைன்னா எப்படி எல்லாம் சேதாரம் வரும்ன்றதுக்கு அதிமுக நம்ம ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கிற உதாரணம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனாலும் அவர் திருந்துறாரா பாருங்க. அவர் வந்து 25, 22 பிரிஞ்சாலும் நான் தான் தலைவன், நான் தான் பொதுக்குழுவை கூட்ட கையெழுத்து கேட்டால் போடாதீர்கள் சொல்றாரு பொதுச் செயலாளராங்க. சோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயே பொதுக்குழுல அவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்றது முடிவாயிடுச்சு இல்ல. எனக்கு தகவல் என்னன்னா 1800 பேர் பொதுக்குழு உறுப்பினர்களாம். அதுல 1000 பேருக்கு மேல இந்த குரூப் வாங்கிடுச்சான், வேலுமணி சண்முகம் குரூப். சோ நம்ம வந்து 10 வருஷமா வெற்றி தர முடியல, தொடர் தோல்வியாவே இருக்கு. சரி, மக்கள் நம்ம தலைமையை விரும்பல அப்படின்னா நாமளே போயிடணும். எடப்பாடி மத்தவெல்லாம் போன்னு சொன்னா கூட போக மாட்டேன்னு ஃபெவிகால் போட்டு உக்காந்துக்கிட்டு பொதுக்குழுவும் கூட்ட மாட்டேன், எந்த விமர்சனத்தையும் நான் உள்வாங்க மாட்டேன், தோல்விக்கான காரணங்கள் பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன், எல்லாம் வந்து இவர் சொல்ற ரீல் போட்டுன்ற மாதிரி இவர் வந்து சினிமா கவர்ச்சி பொய்த்தால் குதிரைன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க இனிமேல் தேரவே மாட்டீங்க 2 பேருமே. அதான் என்னுடைய ஒரு அசஸ்மெண்டா இருக்கு. இவங்க தங்கள் தவறுகளை உணர்ந்து மக்கள் கிட்ட அந்த தவறுகளுக்கு பிராயசித்தம் கேட்டால் ஒழிய திரும்ப விஜயை குறை சொல்லிக்கிட்டு அது ஜனங்க சாதாரண ஆட்கள், ஐயோ அந்த தம்பி இப்பதான் வந்திருக்காரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், நீங்க எல்லாம் இவ்வளவு வருஷம் பண்ணீங்க இல்ல, சகிச்சுக்கிட்டோம்ல, அமைதியா இருங்கன்றுவாங்க. ஆகவே என்ன கேட்டா 6 மாசம் எல்லாருக்கும் தேன்நிலவுன்றாங்க, ஹனிமூன் பீரியட்றாங்க. அது வந்து வழக்கமா ஆட்சி மாற்றத்துக்கு. இது எல்லாம் புது ஆளுங்க. சட்டசபைக்குள்ள நுழையும் போதே முதல்வரா வந்தவருங்க விஜய். மத்த எல்லாரும் எம்எல்ஏ இருந்த பிறகு அனுபவம் பெற்றுதான் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அதை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதுல கொஞ்சம் உட்கார்ந்து ஸ்டடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. சும்மாவே வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிடுச்சுன்றீங்க, அப்புறம் வந்துட்டு ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்கன்றீங்க. அதாவதுங்க, தங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள்,
இந்த காரணத்துக்காக நம்ம நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதை கலைந்தால் ஒழிய இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு எதிர்காலம் இருப்பதாக எனக்கு தெரியல. கரூர் சம்பவத்துல இப்ப வந்து அதுல வேலை பார்த்த 3 டிஎஸ்பி, 10 ஆய்வாளர்கள், 4 உதவி ஆய்வாளர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு வேற வேற துறைகளுக்கு மாத்தி இருக்காரு தமிழக முதல்வர். இதோட பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு வாடிக்கை தானங்க. எல்லா ஆட்சிகள் வந்தாலும் அதிகாரிகள் ஆளுங்கட்சி, இப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல, அங்க வந்து மந்திரியா இருந்தாலும் இல்லைனாலும் செந்தில் பாலாஜி தான் கரூரை ஆட்டி வச்சாரு. அவர் வீட்டு வாசல்ல தான் கரூர் மாவட்ட கலெக்டரும் டிஎஸ்பியும் போலீஸ் தலைவரும் வந்து உட்காந்து அவர்கிட்ட உத்தரவு பெற்றுட்டு தான் போவாங்க. அப்ப அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே திமுக சார்பு செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்பட்டவர்களாகத்தான் இருந்தாங்க. அப்ப அதே நிலைமை தொடர்ந்தால் எப்படி இருக்கும்? புதிய ஆட்சி வந்திருக்கு, அட்லீஸ்ட் தாவேகா சார்பா இருக்க வேணாம், நீ நியாயமா சட்டப்படி செயல்படுறவனா இருக்கணுமா வேணாமா? இப்ப சென்னை மாநகராட்சி ஆணையரா குமரகுருபரன் ஒரு IAS ஆபிசர் இருந்தாரு. அவரை 2 நாளுக்கு முன்னால மாத்தினாங்க. என்ன கேட்டா முதல்ல மாற்றப்பட வேண்டிய ஆள் அவர் தான். ஏன்னா அவரு வந்து சேகர் பாபு சட்டப்பையில உட்கார்ந்துக்கிட்டு தான் அவர் நிர்வாகமே பண்ணிட்டு இருந்தாரு மாநகராட்சிய. அவரு தான் வந்து சென்னை மாவட்டத்துக்கு ரிட்டர்னிங் ஆபீசராக சீஃப் போலிங் ஆபீசராக இருந்தாரு பை வர்ச்சு ஆபீஸ் அபிஷியல் டிசிக்னேஷன். அப்ப அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னா, பெரம்பூர்ல போய் மீட்டிங் போடுறதையே பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல பள்ளம் தோண்டிட்டு நைட்ல அவருக்கு அனுமதி மறுத்தாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா, பொது வெளியில அந்த ஆள் நடுநிலையா இருக்க வேண்டிய ஆள் தேர்தல் காலத்துல அவங்களுக்கு அப்ளிகேஷனை கொடுக்கல, வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதனாலதான் பர்மிஷன் கொடுக்கலன்னா பொய் சொன்னார். மறுநாளே அந்த மறுப்புலயே இருக்கு எந்த ஸ்டேஜ்ல அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க, அந்த ஆப்ல தான் போயிருக்காங்க எல்லாம். சோ இப்படி ஆளுங்கட்சிக்கு அந்த அமைச்சர்களுக்கு சேவகம் பண்ண அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு எப்படிங்க அடுத்த ஆட்சி நவர முடியும்? அடுத்த ஆட்சி வந்து மாற்றத்துக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால இதுல வந்து பெருசா ஒண்ணு மாத்திட்டாங்கன்னா மாற்றதான் செய்வாங்க. அதிகாரிகள் நடுநிலையா இருந்திருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. ஒரு சார்பா ஆட்சியாளர்களுக்கு ஆளவட்டம் சொல்ற அதிகாரிகளா இருந்தா கண்டிப்பா அடுத்து வர்ற ஆட்சி வந்து உங்களை வச்சுட்டு எப்படி ஆட்சி பண்ண முடியும்? நீங்க ஸ்டாலின் எல்லாம் நடக்கிறதையும் சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால அது வந்து அதுக்கு அரசியல் காரணம் இல்லைங்க, எல்லா ஆட்சியிலும் நடக்கிற விஷயம் தாங்க. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும்.